நெஸ்டட் இஃப்னாலே உங்க மைண்டுக்குள்ள என்ன வரணும்னா இஃப்க்குள்ள இஃப் அப்படிங்கிற மீனிங் வந்து வரணும். ஸோ தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட கரெக்டா சொல்லணும். இதுக்கு முன்னாடி நான் இஃப்ங்கிற வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம சொன்னோம்ல நெஸ்டட் இஃப்னாலே என்ன, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள இன்சைட் அனதர் இஃப். ஓகேயா? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து 2 டப்பா எடுத்திருக்கேன். வந்து இது ஒரு இஃபா கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது ஒரு இஃபா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இஃப் இது ஒரு இஃப் இது ஒரு இஃப்னு சொல்லுங்கம்மா, இந்த இஃப்க்குள்ள நான் இதை வந்து போட்டுறேன். இதை போட்டு இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து உள்ள இருக்கிறத ஆக்சஸ் பண்ணணும்னா மேல இருக்கிற இஃப் ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் உள்ள இருக்க இஃப் வந்து என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, சப்போஸ் மேல இருக்கிற இஃப் வந்து ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா இது அப்படியே வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். அப்போ இது எனக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற இஃப் ஆக்சஸ் பண்ண முடியும், ஃபால்ஸ்னா அதை வந்து திறக்க முடியாது. நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஒரு கண்டிஷனை செக் பண்றதுக்கு முன்னாடி மேல இருக்க கண்டிஷன் வந்து செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கோல. ஒன் கண்டிஷன் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட் பிஃபோர் செக்கிங் அனதர் கண்டிஷன். ஸோ ஒரு கண்டிஷனை செக் பண்றதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷன் மேல இருக்க கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கணும், அதான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நான் இதை வந்து ப்ரோக்ராம்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதை தான் இங்க வந்து தியரட்டிக்கலா கொடுத்துருப்பாங்க. 5 மினிட்ஸ் மட்டும் ப்ரோக்ராம் வந்து கவனிங்க, கான்செப்ட் ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ நம்ம வந்து ஓட் ஏஜ்க்குரிய தான் வந்து போட போறோம், ரொம்ப சிம்பிளானதான். ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஏஜ்ங்கிறத நம்ம வந்து இன்புட்டா யூஸ் பண்ணுவோம். அதை யூசர் கிட்ட கேட்கறதுக்காண்டி printf யூஸ் பண்றோம். என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்குறோம். ஓகே, ஸோ அவங்க கொடுக்குற ஏஜை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி scanf யூஸ் பண்றேன். ஸோ இங்க இன்டீஜர் வேல்யூனால இங்க நான் என்ன யூஸ் பண்ணணும், %d யூஸ் பண்ணணும். கம்மா இது வந்து எதுல போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஏஜ்ல போய் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்றதுக்கு அட்ரஸ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்பதான் நம்ம மெயினான கான்செப்ட் போறோம். ஸோ இஃப் என்னோட ஏஜ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, என்னோட ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சப்போஸ் என்னோட ஏஜ் வந்து 18க்கு கீழே இருக்கு. ஓகே, ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன சொல்றோம்னா எல்ஸ்ல யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது வந்து நம்ம வழக்கமா போடுற ப்ரோக்ராம் தான். இப்போ நம்ம நெஸ்டட் இஃப்னா என்ன சொல்லிடணும்னா இஃப்க்கு உள்ள இஃப் அப்படின்னு சொல்லிடணும். அப்போ என்னோட ஸ்டேட்மெண்ட் எதுக்குள்ளதான் எழுதணும்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக்குக்கு உள்ள எழுதணும். இங்க எல்ஸ் வந்து பிளாக்குக்கு வெளியே இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன கூடாதுன்னா இப்படி போய் இஃப் அப்படிங்கறத எழுதக்கூடாது. நம்ம என்னதான் பண்ணணும், இந்த பிளாக்குக்கு உள்ள எழுதணும். ஓகே, இந்த பிளாக்குக்குள்ள நான் வந்து இஃப் எழுதுறேன். இஃப் இடத்துல கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்களுக்கு 18 இயர்ஸ்க்கு மேல இருக்குனாலே வந்து ஓட்டு போட முடியுமானா கிடையாது. அவங்களுக்கு ஓட் ஐடி கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அப்போ ஓட் ஐடி வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுனால் மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து பிராக்கெட் யூஸ் பண்ணாமையும் போடலாம். கரெக்டா, யூஸ் பண்ணாமையும் போடலாம். பட் நம்ம பிராக்கெட் யூஸ் பண்ணியே போடுவோம். ஏன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கெல்லாம் 21 ஏஜ் ஆயிடுச்சு. ஆனா அவ கையில இன்னும் ஓட் ஐடி வந்து கிடையாது. ஆனா அவளுக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. பட் அவட்ட ஓட் ஐடி இல்ல. அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சா? இந்த கண்டிஷனுக்கு நான் ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதுறேன். அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நீங்க போய் ஓட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வாங்க, ஓட் ஐடிக்கு அப்படின்னு சொல்லணும். ப்ளீஸ் அப்ளை ஃபார் ஓட் ஐடி. ஓகே, ஸோ சிம்பிளா புரியுதா? இதுதான் வந்து கான்செப்ட். இதை நான் பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெஸ்டட் இஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஃபர்ஸ்ட் என்னோட அவுட்டர் கண்டிஷனை தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்னோட ஏஜ் வந்து 16 இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ்னா உள்ள எதையுமே செக் பண்ணாது. ஏன்னா அது ஃபால்ஸ் ஆயிடுச்சு, உள்ள போகணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ எனக்கு வந்து இந்த இதுக்கு எல்ஸ் தான் வந்து ரன் ஆகும். ஓகே, நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ என்னோட ஏஜ் வந்து ஒரு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 இருக்குன்னா இப்போ போய் எனக்கு வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ எனக்கு அடுத்த லைனான இந்த கண்டிஷனை செக் பண்ணும். ஓகே, இந்த கண்டிஷன் செக் பண்றப்ப எனக்கு ஓட் ஐடி இருக்கா அப்படிங்கிற ஒரு இது பார்க்கணும். எனக்கு ஓட் ஐடி இருக்கு. அப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆயிடுச்சு. எனக்கு இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எனக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சு, 20 ஏஜ் இருக்கு. ஆனா என் ஃப்ரெண்டுக்கு இப்போ ஓட் ஐடி இல்லைன்னு சொல்றேன்ல, அப்போ ஓட் ஐடி இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா நீங்க வந்து ஓட் ஐடிக்கு போய் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இதுதான் கான்செப்ட். அவுட்டர் கண்டிஷன் ட்ரூனா உள்ள போகுது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா வெளியே வரப்போகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி உள்ளேயும் போய் செக் பண்ணுது. இந்த கண்டிஷன் ட்ரூனா இதை எக்ஸிக்யூட் பண்ணுது, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நம்ம சாம்பிள் அவுட்புட் வந்து பார்ப்போம். ஸோ இங்க நம்ம ஓட் ஐடி வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு வேரியபிளா கன்சிடர் பண்ணிக்கோ. ஆனா அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம்.
அதனால நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா ஓட் ஐடி அப்படின்னு சொல்றோம். இதை வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குவோம். enter your, so if you have vote id enter 1 or 0. having means 0 வந்து என்டர் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஓகே, இதை எதுல போய் ஸ்டோர் பண்ணணும்னா ஓட் ஐடியில தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிடும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ ஏஜ் வந்து கேட்குது, எனக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 16 கொடுக்குறேன். 16 கொடுத்ததும் நமக்கு 16நாலே தெரியுது இதுக்கு வந்து நீங்க எலிஜிபிளே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஓட் ஐடி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த லெவல்ல நல்லா இருக்காதுல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட போடுறோம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஏஜ் 18க்கு மேல இருக்கு அப்படிங்கிறவங்ககிட்ட தான் இதை நம்ம வந்து கேட்கிறோம். அதனால இந்த பிராக்கெட்டுக்கு கீழே நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ என்னோட ஏஜ் வந்து 16 கொடுக்குறேன். நாட் எலிஜிபிள் அப்படியே கிளீனா சொல்லிருச்சா? அங்க என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் கேட்டுட்டு சொல்லுச்சு. இங்க டைரக்டா கொடுத்துருக்கு. ஸோ அதை கொஞ்சம் லாஜிக்கா நம்ம தான் யோசிச்சு எந்த இடத்துல கரெக்டா வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அதே மாதிரி என்னோட ஏஜ் வந்து ஒரு 20 இருக்கு. இந்த 20ல எனக்கு வந்து ஓட் ஐடி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடணும், நீங்க வந்து எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து ஏஜ் ஒரு 20 இருக்குன்னு வச்சுப்போமே, ஏஜ் 20 ஆனா ஓட் ஐடி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஓட் ஐடிக்கு போய் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதுதான் வந்து தியரட்டிக்கலாவுமே சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அங்க பார்த்தா தான் திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும். சின்டாக்ஸ்ல என்ன பண்றோம்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்கு உள்ள இந்த பிராக்கெட்டுக்கு க்ளோஸ் பண்ணிடாம இந்த பிராக்கெட் ஓப்பனா தான் வச்சிருக்கோம். அதுக்குள்ள இன்னொன்று இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். இந்த ரெண்டுமே ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரெண்டுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இதுல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த எல் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இது ட்ரூவா இருந்து இது ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதான் டோட்டலா கான்செப்ட். நீங்க இதுக்கு ஏத்தாப்புல வச்சு யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஒர்க்கிங் பிரின்சிபலுமே சேம் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், அவுட்டர் கண்டிஷன் வந்து எவால்வேட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் அது வந்து ட்ரூவா இருக்கும் பட்சத்துல இது வந்து அவுட்டர் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். அவுட்டர் பிளாக்னா நம்ம இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இது சொல்றோம்ல, இதுதான் அந்த பிளாக். ஓகே, இதுக்குள்ள இருக்கிறது அதோட பிளாக். இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு சொல்லுது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து இன்னர் கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. இன்னர் கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய விஷயங்கள் இந்த இது வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அவுட்டர் கண்டிஷனே எனக்கு ஃபால்ஸா இருக்கு, இந்த கண்டிஷனே ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா டைரக்டா எனக்கு வந்து எல் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஃப்ளோ சார்ட் இது வந்து எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம எழுதி தான் ஆகணும். ஸ்டார்ட் ஸ்டாப் எப்பயுமே ஓவல் ஷேப் தான். நம்ம கண்டிஷன்னால என்ன சொல்லியிருக்கோம்னா டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால 2 டைமண்ட் சிம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது அவுட்டர் கண்டிஷன், இதுக்கு உள்ளதான் எழுதுறோம். ஸோ இது வந்து இன்னர் கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள வரும்னு பார்த்துருந்தோம், வருது. இதுவும் ட்ரூவா இருந்ததுன்னா என்ன பாடியோ அதை வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இந்த சீக்வன்ஸ் புரிஞ்சிருக்கும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கு, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா இதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் நீங்க இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி நீங்களே போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸா இருக்குன்னா இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு வந்து இந்த கண்டிஷன் எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ அவ்வளவுதான். அங்க பார்த்ததான் இங்க வந்து ஃப்ளோ சார்ட்டா நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இங்க இன்னும் 1-2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெஸ்டட் இஃப் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணணும். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இங்க கொடுத்துருக்கோம்ல, இப்போ நம்ம ஒரு வெப்பேஜ்க்கு போறோம், ஃப்ளிப்கார்ட்டுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மள ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, இது ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அடுத்து என்ன ஆகும், நம்ம வந்து லாகின் பண்ணணும். ஓகே, நம்ம கரெக்டான யூசரா அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த லாகின் டைம்ல இப்போ யூசர் வந்து எக்ஸிஸ்டா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பாஸ்வேர்டுன்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா. யூசரே எக்ஸிஸ்டா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏது இந்த பாஸ்வேர்டு. அப்ப என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வந்து செக் பண்ணுது, யூசர் இருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணுது. இப்போ பாஸ்வேர்டு அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் இதெல்லாம் எனக்கு இருக்கணும். இப்போ பேங்க்குக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களோடதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டு தான் அடுத்த கண்டிஷன் உங்களோட பின் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுது. ஸோ அந்த இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த செக்யூரிட்டி ஆத்தென்டிகேஷன் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த நெஸ்டட் இஃப் வந்து யூஸ் பண்றாங்க. அஸ் யூஸ்வல் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணுது, யூசர் நேம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுது. அதுக்கடுத்து நீங்க என்டர் பண்ணியிருக்க பாஸ்வேர்டு கரெக்டா இருந்துச்சுன்னா லாகின் ஆக போகுது. சப்போஸ்
யூசர் நேம் வந்து கரெக்டா என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு தப்பா என்டர் பண்ணிட்டீங்கன்னா ராங் பாஸ்வேர்டுன்னு சொல்லுது. இப்போ நீங்க வந்து ஒரு யூசரே இல்ல அப்படின்னா நீங்க வந்து யூசர் இல்ல இன்வாலிட் யூசர் நேம் அப்படின்னு வந்து சிம்பிளா சொல்லுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாக்குறது வந்து நம்ம மார்க்கை வச்சு இவங்க டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்காங்களா இல்ல ஜஸ்ட் பாஸா இல்ல வந்து ஃபெயில் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறத வந்து பாக்குறோம். ஸோ என்னோட மார்க் வந்து 50க்கு மேலேயும் 90க்கு மேலேயும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து டிஸ்டிங்ஷன் சொல்லுது. உங்களோட மார்க் 50க்கு மேல தான் இருக்கு ஆனா 90க்கு மேல கிடையாது அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் பாஸ் மட்டும் சொல்லுது. உங்களோட மார்க் வந்து 50க்கு கீழ தான் இருக்கு. இந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா, எனக்கு வந்து நீங்க ஃபெயில்ன்னு சொல்லுது. ஸோ சிம்பிளா நீங்க வந்து எந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதோ, அத நீங்க வந்து எக்ஸாம்ல எழுதுங்க. இந்த மாரி கான்செப்ட்ட 10 நிமிஷத்துல படிக்கிறதுக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க.